காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அவருடைய பிறந்த நாளில் இங்கு இருக்கக்கூடிய முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் குழந்தைகளுக்கு புதுக்கோட்டையிலேயும் காலையில் வருகிற போது திருச்சியிலேயும் ராகுல் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி அவர்களுக்கு அன்னதானம் மற்றும் உதவி வழங்கப்பட்டது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் எதிர்காலம். அவர் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழக்கூடியவர். அவர் நீடித்து 100 ஆண்டுக்கு மேல் நல்ல உடல்நலத்தோடு வாழ்ந்து காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் தேசத்திற்கும் தொண்டு செய்ய தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலே நம் அனைவரின் சார்பிலேயும் ராகுல் காந்தி அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவராகவும் அறந்தாங்கிலே நான் போட்டியிடுகிற போது எனக்கு மாற்று எதிர் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2 முறை போட்டியிட்டவருமான முன்னாள் அரசு வழக்கறிஞருமான அருமை சகோதரர் போலூர் மிசா ராமநாதன் அவர்கள் திடீரென்று மாரடைப்பால் அகால மரணமடைந்துள்ளார். அவருடைய இறுதிச் சடங்கு இன்று நடக்கிறது. அதில் அவருக்கு அஞ்சலி என்னுடைய சார்பிலே, குடும்பத்தின் சார்பிலே, காங்கிரஸ் சார்பிலே அஞ்சலி செலுத்த அங்கே செல்லுகிறேன். அவருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். திரு சகோதரர் ராமநாதன் அவர்களை அவருடைய இழப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அந்த பகுதி மக்களுக்கும் எல்லோருக்குமே ஒரு பெரிய இழப்பாகும். அவருடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தீவிரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், திமுக தோழர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவை சேர்ந்த வைகை.சி.க. தலைவர் திருமாவளவன் சந்திச்சு வந்ததுக்கப்புறம் வைகைச்சியில் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துருச்சு, இனிமேல் பொறுத்திருந்து பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. விமர்சனம் சரி, அரசியலில் ஏர்போர்ட்டில் பார்க்குறது, ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறது, ஒரு கல்யாணத்தில் சந்திக்கிறது, ஒரு துக்க நிகழ்ச்சியில் சந்திக்கிறது, வழியில் சந்திக்கிறது, இந்த மாதிரி 1000 சந்திப்புகள் தலைவர்களுக்கு மத்தியில் நிகழக்கூடிய வாய்ப்புகள் சாதாரணமான நடக்கக்கூடியது. அப்படி ஒவ்வொரு தடவை பார்த்து பேசிக்கிறப்போ பிளேனில் பேசினாங்க, ட்ரெயினில் பேசினாங்க, கல்யாணத்தில் பேசினாங்க, எங்கேயாவது ரிசப்ஷன் கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்துருக்கும்போது பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சு கூட்டணி முடிவாகிடுச்சுன்னு முடிவு பண்ண முடியாது. அன்லஸ் அந்த பேசிய 2 தலைவர்கள் இந்த கட்சியின் சார்பில் இல்லை, 2 கட்சியின் ரெண்டு கட்சியின் சார்பில் அறிவித்தால் ஒழிய வைகைச்செல்வன் வைகைச்செல்வன் சொல்கிறது அவருடைய விருப்பமாக இருக்கலாம். அவருடைய விருப்பத்தை அவர் சொல்கிறாரு, அல்லது அவர் என்ன வகையில் எதிர்பார்க்குறாரோ அவருடைய எதிர்பார்ப்பை சொல்கிறாரு. அதை இந்த பக்கம் திருமாவளவன் சார்பில் அவர் சொன்னால் தானே, அவருடைய சார்பிலையோ அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை சொல்லலை. அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, போக மாட்டார். சரி, உள்ளபடியே அப்படி பேச்சுவார்த்தை நடந்து இன்னும் தேர்தலுக்கு ஒரு நியர்லி 8 மாதம் 9 மாதம் இருக்குது. அப்படி இருந்தால் வைகைச்செல்வன் இது ஒரு விளம்பரத்திற்காகவும் ஒரு குழப்பம் உண்டாக்குறதுக்காகவும் அவர் சொல்கிறாரே தவிர, உள்ளபடியே அப்படி பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் இவ்வளோ அட்வான்ஸாக இது மாதிரி ஓட்டம் விழுந்துருச்சு எங்கிட்ட வரப்போகிறாருன்னா சொல்லுவாரா? ஒரு அப்படி இல்லை. அதனால் அவர் வைகைச்செல்வன் சொன்னதை மட்டும் வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்க முடியாது. அதில் என்னை பொறுத்தவரை எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அருமை சகோதரர் திருமாவளவன் அவர்களை நன்றாக அறிவேன். பல ஆண்டுகளாக அடிக்கடி நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் அவர் இந்த கூட்டணியிலிருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை, போகமாட்டார்னு நினைக்கிறேன். கருத்து வேறு சில விஷயங்கள் இப்போ சீட்டு கூட கேட்கணும்னு மார்க்சிஸ்ட் கூட தான் சொல்கிறாங்க, கூட கேட்போன்னு அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அல்லது ஒரு கூட்டணி ஆட்சியில் வந்தால் அமைச்சர் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் நல்லது தான் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிகளும் எதிர்பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது ஒன்றும் டிமாண்ட் இல்லை. யாரும் அதை கட்டாயமாகவோ அல்லது இது அந்த மாதிரி வந்தால் தான் கூட்டணினும் யாரும் அப்படி ஒன்றும் வலியுறுத்தலை. யாரும் அவங்களுடைய விருப்பத்தை, ஆசையை என்ன எல்லாருமே கட்சி நடத்துறது
தேர்தல் நேரத்தில் எம்எல்ஏ எம்பின்னு வரும்போது எம்எல்ஏ எம்பி ஆகணும், எம்எல்ஏ எம்பி ஆகிட்டா அப்புறம் மந்திரி ஆகணும். இது இப்படி நினைக்கிறது அந்தந்த கட்சியினுடைய தலைவர்களோ தொண்டர்கள்லேருந்து தலைவர்களுக்கு நினைக்கிறது இயற்கை யதார்த்தமான விஷயம் அது. அதனால் அப்படி விருப்பத்தையோ அல்லது ஒரு எண்ணத்தையோ அல்லது கட்சி சார்பில் தொண்டர்கள் சொல்கிற கருத்தை தலைவர்கள் பிரதிபலிக்கிற வகையை வச்சுக்கிட்டோ இது ஒரு நிர்பந்தம்னோ கண்டிஷன்னோ முரண்பாடுன்னோ கருத்து வேறுபாடுன்னோ உடஞ்சிருச்சுன்னோ சொல்ல முடியாது. இல்லைங்க, அவர் இந்துத்துவாவை அடிப்படையாக வச்சுட்டு நடத்தக்கூடிய கட்சி தான் பிஜேபி. அதெல்லாம் தெரிஞ்ச உண்மை தான். அதனால் அவங்க தேர்தல் நேரத்தில் இந்த இந்துத்துவா கன்சாலிடேஷனுக்காக அவங்களெல்லாம் ஒருமுகப்படுத்துறதுக்கோ ஒன்றா சேர்க்கறதுக்கோ அந்த முயற்சியாக அவங்க இதை முருக பக்தர்கள் மாநாடுங்கிறத ஒரு கருவியாக அவங்க பயன்படுத்துவதற்காக செய்யலாம். பட் முருக பக்தர்கள் முருகனை கும்பிடுறவங்க பிஜேபியில் மட்டும்தான் இருக்காங்களா? முருகனை கும்பிடுறவங்க எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. காங்கிரஸ் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க. ஸோ எல்லா கட்சிகள்லேயும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் அல்லது இறைவனை முருகனை வழிபடுறவங்க, இயேசுவை வழிபடுறவங்க, அல்லாஹ் வழிபடுறவங்கன்னு அவங்களோட மத நம்பிக்கைக்கு ஏற்ப இருக்காங்க. அப்போ இந்துக்களில் எல்லா இந்துக்களும் பிஜேபியில் இல்லை என்ன. அதனால் முருக பக்தர்கள் மாநாடு போடுறதுனாலே தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் பூரா அங்கே போய் அப்படியே அது பிஜேபி ஓட்டு வங்கியாக மாறி பிஜேபியாக முருக மாநாடு முருகன் அருள் கொடுத்து அந்த அருளால் ஆட்சி பிஜேபி ஆட்சி வந்துடும்லாம் நினச்சா அது என்ன சொல்கிறது? மூட நம்பிக்கைன்னு தான் சொல்கிறது. வேறு ஏறில் சொல்ல முடியும். அதனால் அவங்க முருக மாநாடு போடுறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. அவங்க முருக மாநாடு போடட்டும், பிள்ளையார் மாநாடு வருஷம் பிள்ளையார் சேர்த்து நடத்துவாங்க. இப்படி அதே மாதிரி இப்போ பிள்ளையாரோட சேர்த்து அண்ணனுக்கு நடத்துனாங்க, இப்போ தம்பிக்கு நடத்துகிறாங்க. சிவனுக்கு அவங்க அப்பாவை கூட நடத்திட்டு போகட்டும், அது ஒரு பிரச்சனை. நமக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது. அதில் என்ன நான் எல்லாமே நான் கூட தான் முருகனை கும்பிடுவேன். அதுக்காக நான் போய் எல்லாம் நாங்கள் அது மாதிரி காங்கிரஸில் கணக்கு இல்லாமல் இருக்காங்க. திமுகவில் எத்தனை பேர் கோயிலுக்கு போகிறாங்க, பழனிக்கு போகிறாங்க. அதனால் எல்லோரும் போய் மாநாடு போட்டதுனாலே ஓட்டு போட்ட மாட்டாங்க. ஏற்கனவே நாட்டு பேசுகிறது ராமர் 11 ஆண்டுகள் ஆட்சியில் கண்டினியூஸாக இருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்திலையும் முருகனை வைத்து அரசியல் செஞ்சு ராம ஜென்ம பூமி ராமர் கோயில் கட்டுறது அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் தொடங்கிய காலத்தில் இருந்து, அதே மாதிரி பிஜேபிக்கு முன்னாலேயே இந்து முன்னணி காலத்தில் இருந்து, அப்புறம் பிஜேபி ஆனதுலேருந்து பல ஆண்டுகளாக 40-50 வருஷம் சொன்னாங்க. உடனே ஆட்சிக்கு வந்துடல. 2 ஆகி 4 ஆகி 50 ஆகி 80 ஆகி 100 ஆகி 200 ஆகி அப்புறம் அதற்கான ஒரு சூழ்நிலை வரும்போது கூட்டணி அமைகிற போது அதை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்களே தவிர ராமர் கோயில் கட்டுறதுன்னு சொன்னதுனாலேயே அல்லது ராம வழிபாட்டுனாலேயே உடனே ஆட்சிக்கு வருதுன்னா 50 வருஷத்துக்கு முந்தைய பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கணுமே. அப்போது இதே ராமர் தானே இருந்தார். அதனால் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு இல்லை. கேட்ட பொலிட்டிக்கல் அரசியல் சூழ்நிலைகள் தட்பவெப்பங்கள் அதெல்லாம் வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் இதை முருக மாநாடு போடுறதுனால இன்னும் 10 மாதத்தில் வர்ற எலெக்ஷன்லேயே ஆட்சிக்கு வந்துடணும்னு சொல்கிறது ஏற்புடையதும் இல்லை, சாத்தியக்கூறும் இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. அது ஆனால் முருக மாநாடு போடுறது அவங்களுடைய சாமி கும்பிட்றது, எந்த சாமி கும்பிடணுங்கிறது, யாருக்கு விழா நடத்துங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்கு நான் ஒன்றும் எதிர்ப்பு சொல்லலை. அது அவங்களுடைய சௌரியம், இஷ்டம். ஆனால் என்ன கேட்டால் இந்தியாவில் மதம் வேறு, அரசியல் வேறு. இது செக்குலர் நாடு, மதசார்பற்ற ஒரு நாடு. மதசார்பற்ற ஒரு நாட்டில் அரசியல் சட்டத்திலேயே சோசியலிஸ்டிக் செக்குலர்னு சேர்க்கப்பட்டது இந்திரா காந்தி காலத்துலேருந்து இருக்குது. அதனால் ஒரு சோசியலிஸ்டிக் கண்ட்ரியில் ஒரு செக்குலர் நாட்டில் இது மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்றது வேறு, அதையே கருவியாக பயன்படுத்தி ஆட்சிக்கு வர முயற்சிக்கிறது அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு கருத்து சொல்றாரு, எடப்பாடி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு, அண்ணாமலை பிஜேபி ஆட்சி தான் அவர் ஒரு கருத்து சொல்றாரு. இது நம்ம ஏடிஎம்கே கூட்டணியில் குழப்பம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை, அது ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது தானே. சரி, அதிமுக தலைமையில் கூட்டணிங்கிறாங்க, சில பேர் கூட்டணிக்குள்ளே அதிமுகங்கிறாங்க. இது மாதிரி அதிமுக தலைமையில் கூட்டணிக்குள்ளே எல்லா கட்சியும் சேர்ந்து அப்புறம் முடிவு பண்ணுவாங்களா? இதெல்லாம் ஆளுக்கு ஒன்று. இப்போ அண்ணாமலை இடையில ஒரு கருத்து சொன்னார். அப்புறம் வானதி சீனிவாசன் அண்ணாமலை சொல்கிறது அவருடைய சொந்த கருத்து அப்படின்னு அந்தம்மா சொன்னாங்க. இது அது அந்த
கட்சிக்குள்ள தலைவர்களுக்குள்ளேயும் சரி, கொள்கை ரீதியாகவும் சரி, இந்த கூட்டணி ஏற்படுத்துவதிலேயும், கூட்டணியை எப்படி அமைப்பது என்பதிலேயும், எவ்வளவு இடங்களை பகிர்ந்து கொள்வது என்பதிலேயும், ஆட்சியை எப்படி பங்கிட்டுக் கொள்வது என்பதிலேயும் ஒரு குழப்பம் இருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. நீங்கள் பாமக தொடங்கிய காலத்திலேருந்து நம்ம வந்து அவங்கள நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ராமதாஸோட நெருங்கிய தொடர்பும் நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட உட்கட்சி பூசல் வெட்ட வெளிச்சம் மாதிரி தெருவுக்கு வந்திருக்கு. அதை நம்ம இப்படி நான் வருத்தப்படுறேன். பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பகுதியில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பின்தங்கிய மக்களுக்காக அவர் வந்து ஒரு தொடர்ந்து போராடி வந்த ஒரு இயக்கம். ராமதாஸ் அவர்கள் ஒரு போராளி. அவருடைய மகன் அன்புமணி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது சிறப்பாக பணியாற்றியவர். அதிலெல்லாம் வந்து கருத்து வேறுபாடு கிடையாது. தந்தை மகனுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையாலே இந்த கட்சிக்குள்ளே குழப்பம் ஏற்பட்டிருப்பது உள்ளபடி எனக்கு வருத்தம் அளிக்கிறது. அந்த கட்சி எல்லா அரசியல் கட்சிகளும் உடஞ்சி அழிஞ்சு போகணுன்னு ஒரு அரசியல் கட்சி ஆசைப்படுறது தவறு. அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி இருக்கணும், ஒன்றா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து செயல்படணும்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மக்களுக்காக போராடினார், மிக பின்தங்கிய மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதனால் 20% மிக பின்தங்கிய மக்களுக்கு ரிசர்வேஷன் பெற்றுக் கொடுத்தாரு. அதனால் நிறையா பேர் இப்போ வன்னிய சமுதாயத்தை சார்ந்த பலர், அந்த மோஸ்ட் பேக்வேர்டில் வந்த பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் டாக்டராக, இன்ஜினியராக பல இடத்துல வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்படி சில நல்ல காரியங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். கூட்டணி எங்கே இருக்காங்க, ஆற்ற போகிறாங்க, தட் இஸ் செகண்டரி. அது எலெக்ஷன் வரும்போது முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அது அந்த கட்சிகள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் ஒரு கட்சிங்கிற அடிப்படையில் ஒரு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்கிற ஒரு கட்சியில் தந்தை மகன் கருத்து வேறுபாடால் ஒரு கட்சி உடைவது விரும்பத்தக்கதல்ல. அது நான் வரவேற்கத்தக்கதும் அல்ல. அவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும். இப்படி செயல்பட்டால் நல்லது. அந்த சமுதாய மக்களுக்கு, வன்னிய சமுதாய மக்கள், அவங்க பின்னாடி அவங்களை நம்பி இருக்கிற வன்னிய சமுதாய மக்களுக்கும் அது நன்மை பயக்கும் என்று நான் கருதுகிறேன்.